கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிற வார்த்தை, இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருக்க விரும்புகிறார் என்ற ஒரு தலைப்பு. இந்த நாளிலும் நான் யூடியூப்பிலே அமெரிக்க பிரசிடெண்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பேசிக்கொண்டிருந்ததை பார்த்து கொண்டிருந்தேன். அவர்கள் ஒரு அழகான சாட்சியை கூறினார்கள். அது என்னவென்றால், ஜான் என்கிறதான ஒரு மனிதர், அவர் வங்கியில், அதாவது பேங்கில் பணத்தை கொள்ளையடித்து FBI அதிகாரிகளால் அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அந்த மனிதர் அங்கே சாலையிலே வேதத்தை படிப்பதும் கர்த்தருடைய வார்த்தைகளை ரேடியோ மூலம் கேட்பதும் வழக்கமாக இருந்திருக்கிறது. ஒரு நாள் காலை 2 மணிக்கு அவர் ரேடியோவில் ஒரு பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்திருக்கிறார். பில்லி கிரஹாம் அவருடைய பிரசங்கம். அதிலே ஒரே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது அவருக்கு மிகவும் தொடுதலாக இருந்திருக்கிறது. ஜீசஸ் வாண்ட்ஸ் டு பி இன் யுவர் லைஃப். இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருக்க விரும்புகிறார் என்று பேசப்பட்ட அந்த வார்த்தை அந்த ஜான் என்கிறவருடைய மனதிலே மிகவும் ஆழமாக பதிந்து, அவர் அன்றைக்கே இயேசுவை தன்னுடைய சொந்த இரட்சகராக முழுமையாக ஏற்றுக்கொண்டு மனம் மாறியிருக்கிறார். அதன் பிறகு அவர் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு நாள் அவரை சந்திக்க, அவரை அரெஸ்ட் பண்ண அதிகாரியே அவரை சந்திக்க போயிருக்கிறார். அப்பொழுது சொல்லியிருக்கிறார், நான் உங்களுக்காக பல நாட்களாக ஜெபித்திருக்கிறேன், ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், நான் ஜெபித்திருக்கிறேன் என்று. ஸோ அந்த ஜெபம் அந்த ஜான் என்கிற மனிதருக்கு அங்கே ரட்சிப்பை உண்டு பண்ணியது. அதன் பிறகு இன்றைக்கி அந்த ஜான் முழுமையாக மனம் மாறி கர்த்தருடைய ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, 2000 சிறைவாசிகள் மத்தியிலே அவர் ஊழியம் செய்து அவர்களை ஆண்டவருக்காக ஆண்டவரை பற்றி அவருக்கு சொல்லி ஆண்டவருக்குள்ளாக அவர்களை நடத்தி ஒரு பெரிய ஊழியத்தை அமெரிக்காவிலே அவர் செய்து கொண்டிருக்கிறார். இதை அவர் டொனால்ட் ட்ரம்ப் அந்த இருவரையுமே அவர் அருகிலே வைத்து இந்த சாட்சியை சொல்லி கொண்டிருக்கிறார். ஜெபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எப்படி வேலை செய்கிறது, அவர்கள் இருவரும் வாழ்கின்ற ஒரு சாட்சியாக அந்த நாட்களிலும் நின்று கொண்டிருந்ததை நான் கூட அந்த காட்சியிலே பார்த்து கொண்டிருந்தேன். அப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்களே சொல்கிறார்கள், ஜெபம் தான் முக்கியம், ஜெபம் எவ்வளோ பெரிய காரியத்தை இவருடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரை அந்த இடத்திலே மகிமைப்படுத்தினதை நான் பார்த்து உண்மையிலே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. எப்படியாவது இதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற ஒரு ஆசையிலே இதில் பதிப்பிடுகிறேன். இன்றைக்கும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் இருக்க விரும்புகிறார். அவர் இப்படிப்பட்ட காரியங்களிலே யார் மூலமாவது பேசி இன்றைக்கு தான் தெரிந்து கொண்ட ஜனங்களை தம் அருகிலே இருக்க, தமக்காக ஊழியம் செய்ய, அவர் எப்பேற்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் அவர்களை அவர் பயன்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் இயேசுவை பற்றி அறியாதவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை கிறிஸ்தவ வாழ்விலே மிகவும் ரொம்ப ஒரு பெரிய அனுபவம் இல்லாமல் இருந்தாலும் சரி, உங்களுக்கான வார்த்தை, இயேசு உங்கள் வாழ்க்கையிலே முழுமையாக இருக்க விரும்புகிறார். முழுமையாக உங்கள் வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிக்கிற பொழுது நீங்கள் அநேகவிற்கு ஆசீர்வாதமாக மாற முடியும். சிறைசாலையிலே இருந்த ஒரு மனிதன் 2000 சிறை கைதிகளை ஆண்டவருக்கு நேராக நடத்த முடியும் என்றால் எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்கள், எவ்வளோ பெரிய நன்மை பாருங்கள். ஆண்டவர் ஒரு மனிதர்களை எப்படி மாற்றியிருக்கிறார் பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கிறதுங்க. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கை மாற்றப்படும். நீங்கள் இயேசுவுக்காக வாழும் பொழுது இயேசு உங்கள் வாழ்க்கையிலே முழுமையாக இருப்பார். அவர் இருந்தால் உங்களை கொண்டு பலமான காரியங்களை செய்வார். உங்களை கொண்டு இந்த தேசத்தை அவர் அசைப்பார். பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அதனால் இன்றைக்கி இயேசுக்கு உங்கள் வாழ்க்கையில் முழுமையாக இடம் கொடுத்துருங்க. நீங்கள் எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.